2026ல சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியோடைய ஜாதக. நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா வந்து அவர் ஒரு அரசியல்வாதி இல்லையே. நீங்க அப்ப யாரு? அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு போராளி. அவரு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் கூட்டணிக்கு போறேன், நீ 2 பேர் வா, நான் 2 பேர் வா. நான் ஒரு போராளி, நான் ஒரு கருத்தியலை வைக்கிறேன். அந்த கருத்தியலுக்கு என்னைக்கு மக்கள் தயாராகிறாரோ அன்னைக்கு நான் அரசியல் அமைக்கிறேன். அதான் அவருடைய கொள்கையும் கோட்பாடும். அந்த கருத்தியலை நோக்கி மக்கள் என்னைக்கு வராருன்னு 10 வருஷம் கழிச்சு வரலாம், 20 வருஷம் கழிச்சு வரலாம். அந்த நேரத்துல இவர் இருக்கலாம், இவர் இல்லாமல் போகலாம். இவர் இல்லாம வேறொரு தலைமையில கூட அந்த கட்சியை ஆட்சி அமைக்கலாம். ஆனா அந்த அவர் வச்ச கருத்தியல், அது வந்து கருத்தியல் தான். அவர் போராளி தான். அதுலதான் அவர் காம்ப்ரமைஸே ஆவறதில்ல. இந்த நேரத்துல ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவருக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியானதுப்பட்டது மார்ச் மாசம் 6ஆம் தேதி முழுமையாக திருநள்ளாறு சனி பெயர்ச்சியா வருது. வரும்போது இன்னும் வலுவாக இருக்கும். அஷ்டமத்து சனி ஆகாது. ஆகாத பட்சத்துல அவருக்கு அரசியல்ல பின்னடைவா தான் இருக்கும். இந்த அஷ்டமத்து சனி வர நேரத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னமும் சரியாக வந்து அமையல. சின்னமும் விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. அவர் வந்து பேச்சால் பெரியாளானவர். செவ்வாய் பலுவான ஜாதகம். செவ்வாய்ன்றது வாய், பேச்சு. அதன் மூலியா வந்தாரு. அதனால தான் மைக் சின்னம் போன வாட்டி வந்துச்சு. மைக் சின்னத்தால வந்து நல்ல ஓட் பேங்கிங் வந்தாரு. 8% வந்தாரு. இப்போ மைக் சின்னம் போயிடுச்சு. திருப்பி விவசாயம் வாங்கியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் அரசியல் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2028ல திருப்பி சனி பெயர்ச்சி வரும். 2028 கடைசியில சனி பெயர்ச்சி வரும்போது அவருக்கு யோக சனி காலமாக தொடங்கும். யோக சனி காலமானது தொடங்கும் போது அவருடைய அந்த கருத்தியலும் அவருடைய அரசியலும் மீண்டும் உயிர் பெற்று வரும். அப்படி உயிர் பெற்று வரும்போது அன்னைய சூழல்ல அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ, ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கிற ஒரு காலகட்டம். அந்த நட்சத்திரங்கள் பின்னாடிலாம் மக்கள் போயிட்டு திருப்பி ஒரு யூட்டர்ன் போட்டு வருவாங்க. அப்படி வரும்போது மீண்டும் சீமானுடைய கருத்தியலும் சீமானுடைய அரசியலும் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியாக திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய அரசியல் சூழல்ல அவருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஓட் பேங்கிங் அரசியல்ல குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் அவருக்கு சிறப்பாக தான் இருக்கும். எதிர்காலத்தில் அவர் திருப்பியும் வந்து அவருடைய கட்சியும் இருக்கும், அவருடைய அரசியலும் இருக்கும். ஆனா அவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பலங்கள் தேவைப்படுது. சனி பலமான ஆட்கள் தேவை. அதே மாதிரி வந்து குரு பலமான ஆட்கள் தேவை. அப்படி வரும்போது அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறத பத்தி அப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா அவருடைய கட்சியோ அவருடைய அரசியலோ கண்டிப்பா பின்னோக்கி போகாது. அவர் அரசியல்வாதி அல்ல, போராளி. இப்ப அஷ்டம